Hi friends, welcome to Amil Thampu. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கேக் ஸ்டால் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். கடைசியா வந்து நம்ம ஒரு காலேஜ்ல கேக் ஸ்டால் வந்து போட்டுருந்தோம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் vlog உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தா பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 months கேப்க்கு அப்புறமா வந்துட்டு இப்போ சென்னை மாங்காடில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கேக் ஸ்டால் போகிறதுக்காக புக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாலுக்கு நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன், இந்த ஸ்டால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த vlogல வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டால் வந்துட்டு நான் ஒரு 1 monthக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டேன். அதனால வந்து என்னென்ன ஐட்டம் எடுத்துகிட்டு போகணும், மெனு அந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ரீ பிளான் வந்து பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டால் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வச்சு பார்த்திங்கன்னா மெனு வந்து மினிமலாக இருக்கணும். பட் நம்ம எடுத்துகிட்டு போகிறது பார்த்திங்கன்னா நம்ம ரெண்ட்டு ப்ளஸ் நம்ம போடுற ரா மெட்டீரியல் அதெல்லாம் போக கைக்கு நமக்கு ப்ராஃபிட் வரலனாலும் பரவாயில்ல, பட் லாஸ் இல்லாமல் இருக்க மாதிரியான மெனு, எவ்வளோ ஐட்டம், எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது எப்போவுமே ஸ்டாலுக்கு ஒரு 2 days முன்னாடி இருந்து நான் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அது எப்படி நான் பிளான் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கிற இந்த சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் குக்கீஸ் இதெல்லாமே வந்து 1 dayல கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். நெக்ஸ்ட் டேயில் வந்து இந்த கேக் ஐட்டம், அதுக்கப்புறம் ப்ரௌனி, ஜார் கேக், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கேக் ஐட்டம்லாம் முன்னாடி நாள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பிளான் வந்து வச்சுப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் காலையில் எந்திரிச்ச உடனே வந்து சாக்லேட் ஒர்க் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சாக்லேட் ஒர்க் எல்லாமே முடித்த உடனே வந்து குக்கீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளது எல்லா குக்கீஸுமே பார்த்திங்க அப்படின்னா பட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஆயில் அந்த மாதிரி பாம் ஆயிலோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய வெரைட்டி குக்கீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்டாலுக்கு வந்து ஒரு 4 வெரைட்டிஸ் மட்டும்தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பீனட் பட்டர், கோகோனட் குக்கி, ராகி குக்கி, அதுக்கப்புறம் வந்து சாக்கோ சிப் குக்கி. அதுவுமே வந்து சின்ன சைஸில் ஒரு 5 pieces இருக்க மாதிரி பேக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறையா இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ அஃபோர்டபுளாக நமக்கும் இருக்காது, அவங்களும் அங்கே வந்து வாங்கிறதுக்கு வந்து அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட வாங்கி டேஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக வேணும்னாலும் நம்மக்கிட்ட ப்ரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த பேசிஸ் கால்குலேட் பண்ணி தான் நான் வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோகோனட் குக்கி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு பேட்சஸாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த குக்கீஸ் எல்லாமே ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பேக்கிங் வந்து பண்ணிடலாம். பேக்கிங் வந்துட்டு சின்ன நம்ம பாக்ஸ்லேயும் வந்து போட்டுட்டு போகலாம். பட் நான் இந்த தடவை எப்படி எடுத்துகிட்டு போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நார்மல் பிளாஸ்டிக் கவர் இருக்கும் இல்லையா, சின்ன கவர், அதில் வந்து 5 pieces வர மாதிரி குக்கீஸ் வந்து வச்சுட்டு சீல் பண்ணி அந்த பேக் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ 4 வெரைட்டியுமே ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே ஆறிடுச்சு. எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணி சீல் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கீஸ் எல்லாமே பேக் பண்ணி சீல் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதுக்கு முன்னாடி கேக் ஸ்டால் வீடியோவில் வந்துட்டு நிறைய பேர் நீங்கள் இந்த ப்ராடக்ட் எல்லாமே எவ்வளோ ரூபாய்க்கு ஸ்டாலில் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெண்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க அண்ட் யூஸ்வலாக உங்களோட ப்ராடக்ட் ரேட்டுன்னு ஒன்று நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதோட ரேட்டு எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாலுக்குன்னு போகும்போது எல்லாமே வந்து பல்காக 100 grams, 200 grams, 250 grams அப்படின்னு எடுத்துகிட்டு போகாமல் எல்லாமே வந்து மினி சைஸில் மினிமலாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களோடது வந்து எல்லாருமே வந்து ஒரு 10 rupees 15 rupeesலேருந்தே உங்கள் ஸ்டால்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். நிறைய வாங்கி வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய ஐட்டம் வாங்கி டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்டால் ரெண்ட்டும், நீங்கள் ரா மெட்டீரியல் எவ்வளோ போடுறீங்க, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அஃபோர்டபுளாக வாங்குகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ குக்கீஸ் எல்லாமே முடித்து எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாக்லேட் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாமே செட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாமே அப்படியே நம்ம பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். மீதி ரிமைனிங் நம்மளோட பிளெயின் சாக்லேட்ஸ் வந்து 3 வெரைட்டிலையுமே நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒயிட்டு, மில்க்கு, டார்க்குன்னு சொல்லிட்டு அது 3க்குமே வந்து நம்ம நார்மல் அந்த ஃபாயில் கவர் இருக்கும் இல்லையா, ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் போட்டு நம்ம அதையுமே வந்து கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண வச்சிடலாம். ஸோ ஓவர் நைட் செட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட் வந்து ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வெளியே வச்சாலும் அது வந்து மெல்ட் ஆகாது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து கரெக்டாக செட் ஆகி கிடச்சிரும். ஸோ சாக்லேட்ஸில் யூஸ்வலாக பண்ணுற 3 வெரைட்டியில் நம்ம பிளெயின் சாக்லேட்டும், அது இல்லாமல் வந்து ட்ரஃபிள் சாக்லேட்டு, நட்ஸ் சாக்லேட்டு, அதுக்கப்புறம் டேட்ஸ் அண்ட் ஆல்மண்ட்,
இந்த 3 வெரைட்டின்னு தான் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் சாக்லேட்ஸில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே சாக்லேட்டை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஃபஸ்ட்டு டேக்கு நான் என்னென்ன பிளான் பண்ணியிருந்தேனோ அது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா நம்ம கேக் ப்ரௌனி ஐட்டம்லாம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாமே நம்ம வந்து மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரௌனி யூஸ்வலாகவே நான் ஸ்டாலுக்கு வந்து 3 வெரைட்டிஸ் வந்து எடுத்துகிட்டு போவேன். அதில் ஒன்று வந்து எக்லெஸ்ஸாக இருக்கும், மீதி 2மே வந்து எக் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். அதுலேயுமே வந்து மில்லட் மட்டும்தான் நான் வந்து ஸ்டாலுக்கு வந்து எடுத்துகிட்டு போவேன். ஒன்றா டபுள் சாக்லேட் இல்லை ப்ளெயினாக இல்லை கனாஷ் போட்டு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வெரைட்டி ராகி வீட்டு கருப்பு கவுனி அந்த மாதிரி வெரைட்டியில் பார்த்திங்கன்னா ப்ரௌனிஸ் வந்து எடுத்துகிட்டு போவேன். இப்போ வந்து டபுள் சாக்லேட் வீட் ப்ரௌனி தான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு சில பேட்சஸ் வந்து ப்ரௌனி அதுக்கப்புறம் வந்து ஜார் கேக்கு வந்து பண்ணலான்னு மெனு வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான பேஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து 2-3 ஐட்டம் எல்லாமே ஆல்ரெடி பேக் பண்ணிட்டேன். இன்னும் வந்து ட்ரஸ்லிச்சஸ்க்கு அதுக்கப்புறம் கப் கேக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ ஒரு பேட்ச் உள்ளே வச்ச உடனே பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிறது ஒரு ஓடிஜி தான். ஸோ அதை வச்சு தான் நம்ம எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளானிங்கும் பண்ணி எதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணோமோ அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக கப் கேக் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் பெண்டிங் வச்சுருக்கேன். இது வந்துட்டு நம்ம ட்ரஸ்லிச்சஸ்க்கான பேட்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதையுமே நம்ம வந்து பேக் பண்ணி முடிச்சிட்டோன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பேக்கிங்கில் கடைசியாக கப் கேக் மட்டும்தான் இருக்குது. அதையுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோன்னா பேக்கிங் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்கிங் வந்து போய்க்கலாம். எல்லாமே வந்து ஆறிட்டுருக்கு. ஆற பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌனிஸ் ஃபஸ்ட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோனாலே வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ட்ரஸ்லிச்சஸ் இது மாதிரி எல்லாமே பேக் பண்ணிட்டோன்னா ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம அப்படியே வந்து பேக்கிங் வந்து போய்க்கலாம். ப்ரௌனிஸில் வந்து நான் சொன்ன மாதிரி எக்லெஸில் வந்து இந்த தடவை ராகி வந்து போட்டிருந்தேன். மீதி வந்து வீட் டபுள் சாக்லேட்டும் அதுக்கப்புறம் கருப்பு கவுனி பிளெயின் ப்ரௌனியும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ சிங்கிள் பீஸ் ப்ரௌனி பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு பீஸாக வச்சிடலாம். ஸோ ஈச் பார்த்திங்கன்னா 12 பீஸ் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு வந்து பேக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் இதெல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டால் வந்து நமக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஈவினிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் கிளம்புற மாதிரி இருக்கும் வீட்டிலேருந்து. ஸோ மார்னிங் எந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது கொஞ்சம் என்னென்ன எடுத்துகிட்டு போனோமோ அதெல்லாமே நம்ம மார்னிங் ஒர்க்காக நான் வந்து எப்போவுமே வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 days அது கண்டினியூஸாக கரெக்டாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஸ்டால்க்கானது பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வரதுக்குமே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கப் கேக்குமே கடைசியாக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ பேக்கிங் வேலை ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே பேக்கிங் பண்ணுறது தான். எப்போவுமே நம்ம வந்து ட்ரீம் கேக்குக்கு தான் இதுக்கு முன்னாடி ஸ்டாலுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ இந்த தடவை ட்ரீம் கேக் வேண்டான்னு சொல்லிட்டு ஜார் கேக் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்போவுமே எனக்கு வந்து ஹெல்ப்பிங் கொஞ்சம் அகரன் வந்து சொன்னோம் அப்படின்னா நல்லாவே பண்ணுவான். ஸோ கொஞ்சம் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து கரெக்டாக எடுத்து வச்சிரு நீட்டாக அப்படின்னு சொல்லியிருந்தேன் அகரன் கிட்ட. ஸோ அதெல்லாமே வந்து நான் பேக் பண்ணி ரெடியாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல வந்து ஹாலில் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தான். மீதி ரெடி பண்ண வேண்டிய ஐட்டம் எல்லாமே நான் சைட் பை சைடு அப்படியே ஒவ்வொரு பேட்சாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ட்ரஸ்லிச்சஸில் யூஸ்வலாக நம்மக்கிட்ட 2 வெரைட்டி வந்து நம்ம ஸ்டாலுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஒன்று வந்து ரோஸ் மில்க்கு, இன்னொன்று வந்து ரசமலை ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ மில்க் எல்லாமே வச்சு நம்ம நல்லாவே வந்து சோக் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக க்ரீம் மட்டும் போட்டுட்டு டாப்பிங் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் நம்ம ஆஃப்டர்நூன் அப்படிங்கும் போது ஸ்டாலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அது நல்லாவே வந்து செட் ஆகிட்டு ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மில்க் வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாலில் நான் வந்து சின்ன ஒரு கப்பில் வந்து எடுத்துகிட்டு போவேன் ஒவ்வொரு பாக்ஸுக்குமே. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டேன்னா மில்க் அதிகமாகவே பார்த்திங்க அப்படின்னா சோக் பண்ணிட்டேன். அதனால் நான் வந்துட்டு மில்க் எக்ஸ்ட்ராலாம் எடுத்துகிட்டு போகல. ஜஸ்ட் அதில் நல்லாவே வந்து சோக் பண்ணிவிட்டு மேலே டாப்பிங் வந்து ரோஸ் மில்க்குக்கு வந்து அந்த ட்ரைட் ரோஸ் இருக்கும் இல்லையா, ரோஸ் பெட்டல்ஸும் ரசமலாய்க்கு வந்துட்டு பாதாமை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து டாப்பிங்காக போட்டு நம்ம இது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணிட்டோன்னா ஓவர் நைட் அது நல்லாவே வந்து சில் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ப்ரௌனி ட்ரஸ்லிச்சஸ் இந்த வேலை எல்லாமே முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஜார் கேக் வந்து செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஜார் கேக் வந்து அட் அ டைமில் நம்ம உட்காந்தோம் அப்படின்னா லேயராக செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ட்ரீம் கேக்குனால் நம்ம லேயராக டைம் எடுத்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டக்குன்னு ஒரே இதில் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ 2 ஃப்ளேவரில் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு 12 பீஸ் கிட்ட ரெடி பண்ணேன். அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரும் இன்னொன்று வந்து பிளாக் கரண்ட் ஃப்ளேவர்லேயும் பார்த்தீங்கன்னா 6 பீஸ் கிட்ட வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ஊற்றுறது வந்து பட்டர்ஸ்காட்ச் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் கரண்ட்டும் சைடில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
நான் ஜார் கேக் இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டாலுக்கும் நான் எடுத்துகிட்டு போனதில்லை. முன்னாடி வந்து இங்கே பக்கத்தில் கஸ்டமர் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. இங்கே எனக்கு ஐடியா இல்லை தான். எனக்கு அங்கே ஸ்டாலில் போனதுக்கப்புறம் தான் அது வந்து எப்படி லைக் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஐடியாவே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஜார் கேக்குமே எல்லாமே வந்து நீட்டாக பேக் பண்ணிவிட்டு நம்ம இதையுமே ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடலாம். ஃபைனலாக ஜார் கேக் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நம்ம ஸ்டாலில் எங்கே போனாலுமே வந்து எல்லாருக்குமே கிட்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த கேக் பாப்ஸ் தான். ஸோ அது வந்து எப்பவும் பண்ணுற ஒரு குவான்டிட்டி ஒரு 30 பீஸ் கிட்ட பார்த்திங்கன்னா கேக் பாப்ஸ் வந்து ரெடி பண்ணி நீட்டாக அது கவர் பண்ணி பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதையுமே நைட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் டே நமக்கு யூஸ் பண்ணும் போது நல்லாவே இருக்கும். ஸோ இதுக்கு கவர் பண்ணி இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எடுத்துகிட்டு போகவும் சரி அங்கே டிஸ்பிளே பண்ணும் போது நீட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே செட் பண்ணி எல்லா ஒர்க்குமே கரெக்டாக நான் பிளான் பண்ண மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டு வந்து முடிச்சுட்டேன். ஸோ ஸ்டால் அன்றைக்கி மார்னிங் எழுந்துட்டு ரிமைனிங் இருந்த ப்ரௌனிக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் போட்டுட்டு எக்லெஸ் ப்ரௌனிக்கு மட்டும் கனாஷ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 12 பீசஸ் மட்டும் தான் ரெடி பண்ண போகிறேன். மீதி ப்ரௌனிஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே தான் வந்து டிஸ்பிளேயில் வச்சு நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம். ஸ்டிக்கர் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். மீதி அங்கே போயிட்டு நமக்கு இனிமேல் டைம் இருக்கும். அந்த டைமில் ஸ்டிக்கரிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து மட்டும் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டாலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எப்பவுமே செட்டாக ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல வச்சு நான் கடைசி டைமில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஸ்டால் அப்படின்னாலே இந்த திங்ஸ் எல்லாமே செட்டாக ஒரே இடத்துல இருக்கும். அப்படியே நம்ம போயிட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ ஹாலில் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன் மறந்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அண்ட் கப் கேக் எல்லாமே இந்த கேக் பாக்ஸில் வந்து போட்டிருக்கேன். அண்ட் ப்ரௌனி குக்கீஸ் எதுவுமே மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஹாலில் எடுத்து வச்சிட்டோம். ஃப்ரிட்ஜில் அது போக சில் ஐட்டம் எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே பேக் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். ஸோ நாங்கள் ஸ்டாலுக்கு போகிறதுக்கு ஒரு ½ hour கிளம்புறதுக்கு ½ hour முன்னாடி பார்த்திங்கன்னா போயிட்டு தான் ஐஸ் க்யூப் வந்து வாங்கிட்டு வரும். 5 கிலோ 10 கிலோ பேக் வந்து இருக்கும். நம்மளோட ஐஸ் பாக்ஸுக்கு வந்து 5 கிலோ கவர் வாங்கினா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து ஐஸ் க்யூப் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட ஜாரு ட்ரெஸ்லிச்சஸ் அதெல்லாமே வச்சுட்டு அதுக்கு இடையில கேப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஐஸ் க்யூப் எல்லாமே நம்ம உடச்சி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக செட் ஆகிடும். இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம இந்த கேக்கு ஜார் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது மேலே டாப் வந்து ஓப்பனாக இருக்கும். அதை வந்து செல்லோ டப் வச்சு எப்போவுமே வந்து கவர் பண்ணிவிடுங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு ஐஸ் பாக்ஸில் வச்சுருக்கோம் அப்போதைக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணியும் உள்ளே போகாமல் இருக்கும். இன்கேஸ் நம்ம அங்கே போய் ஸ்டாலில் டிஸ்பிளே பண்ணும் போது சில்னஸ் போக போக அதில் தண்ணி ட்ராப்ஸ் இருக்கும் இல்லையா, அது அந்த ஹோல் வழியாக உள்ளே போச்சு அப்படின்னா கேக் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் கெட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ பைக்கில் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு எதை எங்கே வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்து போக முடியும்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes வந்து நின்று டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இங்கேருந்து வந்து பைபாஸ் தான் மாங்காடு. ஸோ பக்கம் தான் போயிடலாம். ஸோ இதுக்கு ஒரு ஆட்டோ கேப் அந்த மாதிரி போட்டால் அதுக்கு கொஞ்சம் ரொம்ப செலவாகும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் வந்து பிளான் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருந்தோம். ஃபைனலாக டிசைட் பண்ணி பைக்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட்க்கு வந்து வந்துட்டோம். நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3:30 அந்த மாதிரி டைமுக்கு தான் வந்தேன். ஸோ நல்லா வெயிலாக இருந்துச்சு நான் வரும்போது. ஸோ ஃபுட் ஸ்டால் எல்லாமே வந்து இந்த டென்ட்டுக்கு வெளியே வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. மீதி எல்லா ஸ்டால் போடுவாங்க இல்லையா, அவங்க எல்லாமே இந்த டென்ட்டுக்குள்ளே இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்த உடனே சரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக வந்து உட்காந்துக்கலாம். ஏன்னா ஈவினிங் ஒரு 4-5க்கு மேலே தான் கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து. ஸோ அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் டைம் வந்து கிடைக்கும், ஃப்ரீயாக நம்ம வந்து உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நான் எல்லாமே வந்த உடனே. ஸோ ரொம்ப ஒரு கொஞ்சம் பிரேக் அப்புறம் இந்த ஸ்டால் வந்து ஒரு ரொம்ப மினிமலாக பிளான் பண்ணி ஒவ்வொன்றும் பார்த்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதனால கொஞ்சம் வந்து ஒரு ஹோப்போடு நான் வந்து போயிருந்தேன். கண்டிப்பாக வந்துட்டு இது கொஞ்சம் நல்லா போகும் ஸ்டாலு, கஸ்டமர் கூட நல்லா வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளான்ஸோடு நான் வந்து போயிருந்தேன். ஸோ அப்போதைக்கு வந்து எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு முன்னாடி நிறைய ஸ்டால்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. ஃபுட் ஸ்டால்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து முன்னாடியே வந்துட்டாங்க. ப்ரொமோஷ்னல் ஸ்டால்ஸ் அந்த மாதிரி நிறையா ஏகப்பட்ட நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. சைடில் நான் அப்படியே என்னோடய திங்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்டால் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நான் மோஸ்ட்டாக வந்து இந்த ட்ரேஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு
அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்பிளேக்காக யூஸ் பண்ணியிருப்பேன். ப்ரௌனி மட்டும் தான் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அப்படியே நம்ம வந்து டேபிளில் வச்சு டிஸ்பிளே பண்ணியிருப்போம். ஸோ வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் போடாமல் இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த பீசஸ்க்கு எல்லாமே ஸ்டிக்கர் போட்டு ரெடி பண்ணிட்டேன். அண்ட் சாக்லேட்ஸ் எல்லாமே ஒரே ட்ரேயில் இருக்க மாதிரி, கேக் பாப்ஸ் தனியாக, ஜார் கேக் தனியாக, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ட்ரேஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரேஸ் எல்லாத்துலேயுமே வந்து டிஸ்பிளே பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். அண்ட் காற்று ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒன்று எடுத்து வைக்க கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. பொறுமையாக பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுட்டே இருந்தேன். அண்ட் இதுக்கு முன்னாடி கேக் ஸ்டால் வீடியோலேயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த நேம் போர்ட் பற்றி கேட்டிருந்தீங்க, லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் என்னோடய ஃபஸ்ட்டு கேக் ஸ்டால் வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நேம் போர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் டிஸ்பிளே பண்ணும்போது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் இருக்குது. நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் சொல்லியிருந்தீங்க. அண்டு ஓவராலாக பார்க்குறதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குக்கீஸ், கப் கேக் எல்லாமே ஓப்பனில் வைக்காமல் அப்படியே வந்து கவர் பண்ணி கிளிங் ரேப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ப்ரௌனிஸ் 3 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் வச்சுருக்கேன். பிளெயின் சாக்லேட்டு, நம்மளோட கேக் பாப்ஸ், ஜார் கேக்கு, அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் சாக்லேட்ஸ் தனியாக, அண்ட் ட்ரஸ்ட்லிஸஸில் 2 ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே ஓவராலாக நம்மளோட ஸ்டால் இந்த மாதிரி தான் நான் பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 5 o'clock மேலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஸ்டமர்ஸ் அப்போ தான் வந்து வர ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே சேல் வந்து கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆச்சு. ஆஃப்டர்நூன் நான் வரும்போது பயங்கர வெயிலாக இருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் செம்ம காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. சரி மழை வராதுன்னு ஒரு நம்பிக்கையில் கவர்லாம் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நான் எடுத்துகிட்டு வரல. ஸ்டால் இன்கேஸ் மழை திடீர்னு வந்துருச்சுன்னா கவர் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில் அப்படியே வந்துட்டேன். வந்து கொஞ்சம் ஸ்டால் செட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா மழை லைட்டாக தூர ஆரம்பிச்சது. இருந்த கவர் வச்சு அப்படியே கவர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானும் ஒரு நம்பிக்கையில் ஸ்டால் வந்திருந்தேன், அவ்வளோ பிளான் பண்ணி உங்ககிட்ட முன்னாடியே நான் சொன்ன மாதிரி. பட் செம்ம மழை, வெளியே ஸ்டால் கொடுத்தனால சுத்தமாக அங்கே எதுவுமே வைக்கவே முடியல. எல்லாமே திங்ஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு. நான் பக்கத்து ஸ்டால் இருக்கும் இல்லையா, அவங்க டேபிளில் தான் கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டு கொஞ்சம் இடம் கொடுங்க மழை நிற்கிற வரைக்கும்னு கேட்டு வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா எல்லாமே நனைஞ்சிருச்சு. ஏன்னா நான் போய் மழை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக திடீர்னு வந்துருச்சு. அவரும் கூட இல்லை, நான் ஒருத்தி மட்டும்தான். ஸோ போயிட்டு ஒவ்வொன்றா நம்ம அரேஞ்ச் பண்ணாமல் இருந்தோன்னா அப்படியே பாக்ஸோட கொண்டாந்து வச்சுருக்கலாம். நான் வர டேபிள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டனால ஒவ்வொன்றும் போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஃபுல்லாக நானும் நனைஞ்சேன், என்னோடய ப்ராடக்ட் திங்ஸ் எல்லாமே நனைஞ்சிருச்சு. ஸோ சேல் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிற டைமில் செம்ம மழை, இன்னும் நிற்கவே இல்லை, இன்னும் மழை வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஃபுட் ஸ்டாலுக்கு மட்டும் எங்கேயாவது பிளேஸ் அலோகேட் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால கார் பார்க்கிங்கில் கொஞ்சமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இடம் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ ஸ்டால் அங்கே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பரவாயில்ல, எல்லாருமே குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னால் மழைனால ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே இங்கே கார் பார்க்கிங்கில் இருக்குதுன்னு சொன்னனால வெயிட் பண்ணி அது நாங்கள் செட் பண்ணும் போதே ஒரு 7:30 8 பக்கமாக ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 9:30க்கெலாம் ஸ்டால் டைமிங்கே முடிஞ்சிடும், யாரும் வரமாட்டாங்க. இன்னும் இருக்க 1 ஹவரில் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் சேல் பண்ணணும்.
ஸோ ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. அப்படியே வந்து ஓப்பன் பண்ணோடனே கொஞ்சம் நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்த நோக்கம் வந்து சேல் அப்படிங்கிறத தாண்டி பார்த்திங்கன்னா கஸ்டமர் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். நம்மளோட ப்ராடக்ட் பற்றியோ இல்லை நம்மளோட கார்டு கொடுக்குறதோ நம்ம டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து அந்த இடத்துல நடக்கவே இல்லை. ஏன்னா மழை வந்தனால நானும் ஒரு டென்ஷனில் இருந்தேன், அவங்களும் வந்துட்டு ஒரு இதில் இருந்தாங்க. ஸோ அந்த கனெக்ஷனே வந்து வரவே இல்லை. ஸோ லாஸ்ட்டாக ஜார் கேக்கும் ட்ரஸ்லிச்சஸில் 2 பீஸ், ப்ரௌனியில் ஒரு 2-3 பீஸ் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வந்து சேல் ஆவரேஜாக வந்து முடிச்சுட்டு மழை வந்து கரெக்டாக நாங்கள் ஒரு 9-9:30க்கு கிளம்புற பேக் பண்ணுற டைமில் தான் வந்து மழையே வந்து ஸ்டாப் ஆச்சு. ஸோ இதே டைமில் வந்து அப்படியே பேக் பண்ணி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். குக்கீஸும் கொஞ்சம் நிறையா வந்து ரிமைனிங் ஆகிடுச்சு. மற்றபடி ப்ரௌனீஸ், கேக் பாப்ஸ் வந்து எப்போவுமே வந்து சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ அது வந்து சீக்கிரமாகவே குயிக்காக பார்த்திங்க அப்படின்னா அது வந்து காலி ஆகிடுச்சு. மீதி எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆச்சு. பட் கஸ்டமர் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுறது வந்து அங்கே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு வந்த வேலை அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஏதோ வந்து ஓகேவாக இருந்துச்சு அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் பேக் பண்ணிவிட்டு. லாஸ்ட்டாக மழைனால இந்த ஸ்டால் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும் நான் வந்து யோசிக்கவே இல்லை சேலை. சரி ஓகேன்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதாவது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோஸும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். Thanks for watching.